அயோத்தி ஆண்டராமா 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 ஹரிராமா. நீங்க எல்லாம் பார்க்க வேண்டிய தலம் நிறைய இருக்கு. திருவண்ணாமலைக்கு போங்க. சரி, அங்கதான் முனிவர்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க, சிவனடியார்கள். ஆமா, இப்படி கழுத்து நிறைய மாலை குத்துராட்ச மாலையை போட்டிருப்பாங்க. அங்கெல்லாம் நீங்க போக வேண்டிய ஒரு தலம். ஆமா, அப்படி இருக்கின்ற போது அதாவது கையில வச்சிருந்தார் பாருங்க கவுண்டலம். அதுதான் அப்பாவுக்கு தண்ணீர் குறை வாராரு. அதான் வாய் சின்ன வாயா இருக்கும். அதானே கவுண்டலத்தை தூக்கிக்கிட்டு குருபுத்திரன் ஓடியே வராரு. குருபுத்திரன் ஆமா தண்ணி போல வராரு. சரி, அப்படி குருபுத்திரன் அப்படி கவுண்டலத்தை கொண்டுட்டு வருகின்ற போது வந்த நேர தண்ணீர் கோர வாராரு. தண்ணி போல வராரு. எங்க பெற்றாமர குளக்கரைக்கு அங்கதான் தண்ணி கிடக்கு. பஞ்சவடி தீர்த்தம் நல்ல தீர்த்தம் அங்கதான் இருக்கு. பஞ்சவடி தீர்த்தம் இருக்கு. அதான் பஞ்சவடி தீர்த்தத்துல வந்து தண்ணீர் கோர போறாரு. வாராரு, தண்ணி மோக்க வராரு. அப்படி குளத்துக்குள்ள பஞ்சவடி தீர்த்தத்திலே இறங்குகின்ற போது அப்படி கவுண்டலத்தை வச்சு தண்ணீர் கோருகிறார். தண்ணீர் கோருகின்றார். ஐயா பஞ்சவடி தீர்த்தத்திலே தண்ணீர் கோரும் கவுண்டலத்தை கொண்டு குருபுத்திரம் கோரினானே. அந்த நல்ல வேளையிலே பரணசாலையில் அமர்ந்திருக்கார் தசரத மன்னவோடு அயோத்தி சக்கரவர்த்தி அழகுடைய தசரதனோ அயோத்தி மன்னன் எங்க இருக்காரு? அங்க பர்ணசாலையில இருக்காரு. அவர் பர்ணசாலைக்கு மேல யானை எப்ப வரும்னு வழிமேல் விழி வைத்து அம்ப கையில அப்படியே ஏந்தின மாதிரி ரெடியா அன்பு பானங்கள் எல்லாம் தொடுத்தாச்சு. ஆமா ஆமா, நேர அந்த குளத்தை அப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு. பெற்றாமர குளக்கரைய பாத்துக்கிட்டு இருக்காரு. தப்பி சந்த யானை இப்ப வந்த உடனே அன்ப விடணும்னு அவர் எதிர்பார்த்து இருக்காரு. அம்ப ஏயணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துலதான் குருபுத்திர வந்து தண்ணியை கோருதாரு. அப்பாவுக்கு தண்ணி போல போயிருக்கானு. அப்படி அந்த கவுண்டலத்தை கொண்டு கோரும் போது என்ன ஒரு சத்தம் வரும். குடு 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 குடு. ஓஹோ, அப்படி சத்தம் வருமோ? ஆமா, கொட கொட கொடடா கொடக் குடு கொட 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 கொடக் குடு 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 குடு. சத்தம் கேட்ட உடனே என்ன மேல பர்ணசாலையில் அமர்ந்திருக்காரு தசரதன். ஆமா, அவரு காதுல வந்து கேக்கு குடு 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 குடு. அப்ப அவர் என்ன நினைக்காரு? ஆகா, என்ன இப்பதான் யானை வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. தண்ணி யானை குடிக்க போயிட்டு அந்த சவுண்ட் வருது. ஆமா, முதல்ல சத்தம் கேட்டுச்சு ஒரு ஜலஜலன்னு இறங்கும் போது. ஆமா, அப்ப யானை இறங்குது. இப்பதான் தண்ணிக்குள்ள இறங்குது. இந்த சவுண்ட் வந்த உடனே இப்பதான் தண்ணி குடிக்கி. இப்பதான் தண்ணிய குடிக்கி. சரி, தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. சும்மச்சக்கிட்டு உரிது போலுக்கு. இப்ப பானத்தை விட்டுற வேண்டியதான். இப்ப அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி பார்த்தார். இந்த இதுலயே அடிச்சாதான் அடிச்ச வேண்டிய அப்படி கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பான கையில் எடுத்து அப்படி பஞ்சவடி தீர்த்தத்தில் யானை என்று நினைத்து குருபுத்திரன் என்று தெரியாமல் பானத்தை யாவுகிறார். அந்த அழகுடைய தசரவேறு யானை என்று தான் நினைத்து பஞ்சவடி தீர்த்தத்திலே குருபுத்திரன் என்று தெரியாமல் அவர் யானை என்று தான் நினைத்து அந்த பர்ணசாலையில் அமர்ந்திருக்கு நம்ம தசரத மன்னவோடு அவர் பானத்தை யாவுகிறார். தசரதன் இட்ட பானே, அந்த தசரதன் இட்ட பானே குருபுத்திரன் மார்பதிலே தசரதன் பானத்தை விட்டு
பிடிச்சுக்கிட்டாரு. நெஞ்சில போய் அடிச்சிருச்சு பாரு. எங்க பர்ணசாலையில இருந்துகிட்டு. ஆமா ஒசரா இருக்காருல. இவர் பஞ்சவடி தீர்த்தத்துல தண்ணீர் கோரும் போது யானை நினைச்சுதான் அவர் விட்டாரு. ஆமா குருபுத்திரன் தெரியாது. இது நேரம் மார்புல வந்து பாஞ்சு. அவரு யானை தான் தண்ணியை குடிக்க போலுக்குன்னு சொல்லி அந்த குடுகுடு சத்தத்தை கேட்ட உடனே அடிச்சிட்டார். இந்த பானை நேர குருபுத்திரன் மார்புல பாஞ்சிருச்சு. ஆமா பாண்ட உடனே என்ன அப்படியே கையில இருந்துச்சு பாத்தீங்களா தண்ணி. ஆமா கமண்டலம். ஆமா அந்த கமண்டலத்தை அவர் விடல, தண்ணீர் குவாரி வச்சிருக்காரு. அப்படியே தான் வச்சிருக்காரு. ஒரு கையில பானத்தை பிடிச்சுக்கிட்டாரு. ஆமா அம்மா அப்படின்னு கீழே வந்து விழுது. அம்மா அப்படின்னு வந்து கீழே விழுகிறாரு. அப்ப இந்த சத்தத்தை யாரு காதுல கேட்டா? தசரத மன்னன் கேட்கின்றான். தசரதன் கேட்டார். பர்ணசாலையில இருந்து. ஆகா என்ன அம்மான்லாம் சத்தம் வருது. அம்மான்னு சத்தம் கேட்க யானை நினைச்சுல நம்ம பானத்தை விட்டோம். இது மனிதன் சத்தம் கேட்க, ஒரு மனுஷன் போல சத்தம் கேட்க. ஆனா அம்மான்னு சொல்றாரு. அம்மா சரி யாருன்னு தெரியல, நம்ம இறங்கி போய் பாப்போம். எதுவா இருந்தாலும் சரி அந்த கொன்றை யானையும் பார்க்கணும்ல. ஆமா பார்த்தா தான் அவருக்கு திருப்தியா இருக்கும். இல்லன்னா நாட்டுக்கு போக முடியாது, புத்திரகாயசியாக வளர்க்க முடியாது. ஆமா அப்படின்னு சரி பர்ணசாலை விட்டு கீழே இறங்கினார். கீழே இறங்கி வந்து பர்ணசாலையை விட்டு கீழே இறங்கி பஞ்சவடி தீர்த்தத்தில சரி எங்க வாரார் வாருங்க. எங்க வருகின்றார்? பஞ்சவடி தீர்த்தத்திற்கு பெற்றாமர குலமணியிலே வாராரே தசரவேறு. தசரதன் வாரபோது சித்த நல்ல உயிரைத்தானே பார்க்க நல்ல வியானம் என்று குலத்தாங்கரையிலே தசரதன் பார்க்கும்போது கண்டானை குருபுத்திரே கண்டாரே கனகமுடன் யாரும் செய்வாரே குருபுத்திரே கண்டோரு குருபுத்திரே கனகமுடன் நேர வந்து குளத்தை அப்படி எட்டி பார்த்தாரு. ஆமா கீழே படுத்திருக்காரு மல்லாக்க. யாரு? குருபுத்திரர். கரையில வந்து அப்படியே அம்புதான் போய் நொறுக்கி இடிச்சிருச்சு. ஆமா அன்பு ரத்தம் ஆறா ஓடுது. ரத்தம் அப்படியே ஆறா ஓடுது. அன்பையும் ஒரு கையில கவுண்டலத்தோட பிடிச்சிட்டு படுத்திருக்காரு. பிடிச்சிருக்கான் ஒரு கைட்ட கவுண்டல பிடிச்சிருக்கான். அதானே இவர் கரையில படுத்த உடனே தசரதன் பார்த்தவனா அவருக்கு ஒண்ணுமே ஓடலையே. ஐயோ நம்ம குருபுத்திரன்ல அடிச்சு விட்டோம். ஐயோ நம்ம யானை நினைச்சுல பானத்தை விட்டுட்டோம். ஓடோடி வந்தார் பலகா. என்ன நீ யாரப்பா? எனக்கு தெரியாமல்ல நான் பானத்தை விட்டுட்டேன். தெரியாம தவறு செய்துட்டேன் அப்படின்னு மடியில தூக்கி வச்சு அழுதாரு. மடியில தூக்கி வைத்து அழுகின்றார். அப்ப குருபுத்திரன் சொன்ன ஐயா உங்க மேல தப்பு கிடையாது. அப்பவும் குருபுத்திரன் எப்படி பேசான்? எப்படி? உங்க மேல தப்பு கிடையாது. என் மேலதான் தப்பு. நான் தான் தண்ணீர் கோரும் போது நீங்க யானை நினைச்சு தானே விட்டுட்டீங்க. யானை நினைச்சு பானத்தை தொடுத்துட்டீங்களா? இல்லையப்பா. என்ன என் கையால ஒரு உயிர் போவதே. ஆமா நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? பாவம் எதுவும் செய்யாதவன். அயோத்திமா நகரிலே தசரத சக்கரவர்த்தி என்றாலே ஆமா தானம் தர்மம் புண்ணியம் கொடுக்கக்கூடிய நானு இந்த கையால. ஆமா இன்னைக்கு இந்த கையால பானத்தை விட்டுட்டு அது ஒண்ணு திரேகத்துல பட்டு விட்டது. ஆமாப்பா. என்னப்பா என்ன மோசம் நடந்துச்சு எனக்கே தெரியலையே. எனக்கே தெரியவில்லையா? நீ யாரப்பா? அப்படின்னு சொன்னார் சுவாமி. என்ன நீங்க தசரத சக்கரவர்த்தி? ஆமா என் பேரு குருபுத்திரன். ஐயா எங்க அப்பா அதோ காவட்டுல இருக்காரு. கண் தெரியாது எங்க அப்பாவுக்கு. ஆமா எங்களுக்கு கந்தர்வ நாடு. அந்த கந்தர்வ நாட்டில எங்க அப்பா பேரு ஐந்து கண் மாமுனிவர். அவர் புள்ள குருபுத்திரன் நான் தான். அவர் புள்ளதான் ஐயா நான் குருபுத்திரன். எங்க அப்பாவுக்கு கைகால் மடம் கண் தெரியாது. ஆமா காவட்டுல மரத்துல தொங்க போட்டிருக்க ஐயா. கீழே கரடி பொடி அடிச்சு தின்றும் சொல்லி அப்பாவை மரத்துல கொண்டு தொங்க போட்டிருக்கேன். கிளையில தொங்க போட்டிருக்கேன். அப்பா தண்ணி கேட்டாங்க. ஆமா கொண்டு தண்ணி கோரதான் வந்தேன். தண்ணி மாக்கணும்னு வந்த ஐயா. அது உங்க மேல தப்பு இல்ல. ஏன் நேரம் ஐயா? ஏன் நேரம் என் வெதி விளையாடுது அப்படின்னாரு. எப்படி பேசியிருக்காரு பாருங்க. ஆமா பொறுமையா பேசியிருக்காரு. பானத்தை விட்டும் தன் உயிரும் போதுன்னு தெரிஞ்சு குருபுத்திரன் உங்க மேல தப்பு இல்ல என் மேல தப்புன்னு இருக்கான். என் மேலதான் தப்புன்னு இருக்கான். ஆனா இந்த குருபுத்திரன் பாருங்க உங்க மேல தப்பு இல்லன்னு இருக்காரு. ஐயா என்ன நீங்க பானத்தை மேல விட்டியா? ஆனா நீங்களும் வேணுக்குனா விட்டியா? இல்ல ஏன் தலை விதி? விதி விளையாடுதியா? அதானே ஏன்னா ஒருவர் விதி எங்க இருக்கு அங்கதான் இருக்கும். விதிப்படிதான் நடக்கும். அதான கால விதி பேசும். ஆமா பாருங்க இவருக்கு போய் கடவுள் முடிச்சு போட்டிருக்காரு. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய? அப்ப நம்ம தலை விதி தானே. ஆனா இந்த கெந்திருவ நாட்டிலே என்ன
இந்த 5 கண் மாமணி மகன் குருபுத்திரன் சொல்லுதா ஐயா என்ன ஐயா என் மேல தப்பு இல்ல என் மேல தப்பு கிடையாது எல்லாம் கால விதி பேசும் விதி விளையாடுது அதனால என்ன நீங்க வேணும்னா ஒண்ணே எனக்கு உதவி செய்யுங்க ஒரு உதவி மட்டும் செய்யுங்க ஐயா என்ன தெரியுமா என்ன இந்த கவுண்டரத்துல இருக்க பாருங்க தண்ணி இருக்கு பத்தியா இதை எங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்துருங்களேன் இந்த தண்ணியை மட்டும் எங்க அப்பாட்ட கொடுத்துருங்க ஐயா அதானே எங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்துருங்க என்று சொல்லு ஐயா நானும் நீனும் தெரியாமல்ல பானத்தை விட்டுட்டேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஆமா நீங்க எப்படியாவது இதை கொண்டு கொடுத்துருங்க தண்ணியை எப்படியாவது எங்க அப்பாட்ட கொண்டு கொடுத்துருங்க எங்க அப்பா குடிக்க வர ஆமா எனக்கு பானம் பட்டதோ ஆமா நான் சாபதையோ எங்க அப்பாட்ட சொல்லிடாதீங்க சொல்லவே கூடாதியா ஆனா எங்க அப்பா தண்ணி குடிக்கணும் தண்ணியை நீங்க கொண்டு எங்க அப்பாட்ட சீக்கிரமா கொடுத்துருங்க அப்படின்னு தண்ணியை கையில கொடுத்து விட்டு ஒரு புத்திர உயிர் மாண்டு மடிய போகுது ஐயா மாண்டி நல்லா மாடிந்தான் ஐயா மலையுலகம் சேர்ந்தான் ஐயா சுத்தி நல்லா மாடிந்தான் ஐயா சிவனுலகம் சேர்ந்தான் ஐயா பார்த்தாரே தசரதே வாங்குடனே அது வெல்வார் பார்த்தா தசரதன் அவன் மாண்டு மடிந்து விட்டான் ஆமாம்மா தண்ணிய கையில எடுத்தார் ஆகா என்ன நம்ம எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சு விட்டோம் ஒரு பாவத்தை செய்து விட்டோம் யானை கொல்ல வந்தா ஒரு உயிரெல்லாம் போயிட்டு ஆமா அப்படின்னு அவருக்கு மனசு கேட்கல பதக்கு அடிக்கி அவர் கவலை வந்துட்டு ஆமா ஆமா தசரதன் பார்த்தார் என்ன செய்கின்றார் தண்ணீரை கையில் எடுத்துக்கொண்டு தண்ணீரை கையிலே தூக்கி கொண்டு காவட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்தார் 5 கண் மாமுனிவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வருகின்றார் வந்த அந்த தசரதன் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொல்லுகின்றார் ஐயா அந்த பெரியவர் பக்கத்துல வந்தாரு ஆமா அவர் எப்படி கூப்பிடுதாரு பாருங்க எப்படி கூப்பிடுகின்றார் அப்பா அப்படின்னார் அம்மா தசரதன் அப்பான்னு சொன்ன உடனே 5 கண் மாமணி என்ன கேட்டார் நீ யாரப்பா அம்மா தினம் மகன் கூப்பிடுற சத்தத்துக்கும் என்ன பெத்தவங்களுக்கு பிள்ளையினுடைய குரல் தெரியாதா காலம் ஃபுல்லா வளர்த்தவங்களுக்கு கூப்பிடும் போது தெரியாதா ஆமா பெத்தவளுக்கு பிள்ளைய பத்தி தெரியும் பிள்ளையினுடைய அருமை தெரியும் நம்ம பிள்ளை இப்படித்தான் நடக்கும் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் பேசும் அப்படி இருப்பதினாலே பார்த்தார் இந்த கந்தர்வ நாட்டில இருக்குது ஆமா 5 கண் மாமணிக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேணுமே என்று தசரதன் வந்து எப்பா அப்படின்னார் அப்போ யாரப்பா நீ யாரப்பா அப்பா நான் தான் உங்க மகன் குருபுத்திரன் நான் உன் மகன் குருபுத்திரன் ஐயா இல்லையப்பா நீ என் பிள்ளையே கிடையாது என் பையன் சத்தமும் உங்க சத்தத்துக்கும் மாற்று எனக்கு தெரியாத என் பிள்ளையினுடைய குரல் மாற்றுதல் இருக்கு நீ யாரு ஐயா என்ன இதுக்கு மேல பொய் சொல்ல முடியல வாய்ப்பில்லை தசரதன் யாருக்கிட்டே பொய் சொல்ல மாட்டாராம் ஆமா இங்க பார்த்தார் இந்த 5 கண் மாமுடி அம்மா நீ யாரப்பா என் பிள்ளை இல்ல என் பிள்ளையே கிடையாது அப்படியா ஆமா தசரதனுக்கு ஒன்றல ஆமா ஆகா என்ன இனிமே இவரிடம் பொய் சொல்லக்கூடாது பொய்யே சொல்லக்கூடாது ஏதோ தண்ணி குடிக்கிறதுங்க அப்படிதான் அவரும் சொன்னாரு ஆமா இல்லைன்னா அந்த வார்த்தை கூட அவரு சொல்ல மாட்டாரு ஆமா ஆமா அப்போ நீ யாரப்பா ஐயா எனக்கு அயோத்தி அதிரதனுடைய பிள்ளை தசரத சக்கரவர்த்தி ஆமா அப்படியா அம்மா ஏ தசரதா என்ன நீயாப்பா கொஞ்சம் நில்லப்பா நில்லு தசரத மன்னன்லாம் வந்திருக்கேன் நான் வேற யாரும் இல்ல நினைச்சிட்டேன் தசரதா என்ன நீதி வாய்ந்த மன்னன் ஆமா உன் நாட்டுக்கு நான் வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சம்பா ஆமா நான் படுவாவி கண்ணில்லாம ஆயிட்டேன் எனக்கு கை காலும் போடும் ஆமா இப்ப என் மகன் என்ன குருபுத்திரன் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்க ஆமா புள்ள தண்ணிக்கு போயிருக்கான் இப்ப வந்துருவான் என் பிள்ளை உன்னை அறிமுகம் எடுத்தது ஆமா நீ தண்ணீர் குடிங்க ஐயா இல்ல தண்ணி குடிக்க மாட்டேன் என் புள்ள வந்தாதான் குடிப்பேன் என் புள்ள வந்தாதான் நான் தண்ணியை குடிப்பேன் உன்னை அவங்கிட்ட அறிமுகம் செஞ்சு வைக்கிறோம் ஆமா அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிப்பேன் அறிமுகம் செஞ்சு வச்சுட்டு தான் தண்ணி குடிப்பேன் அதுக்கப்புறம் தான் தசரதன் சொன்னார் ஐயா உங்க மகன் வரவே மாட்டான் இடது என் மகன் வரமாட்டானா எதற்கு வரமாட்டான் ஏன் வரமாட்டான் அதற்காக அப்படின்னார் சரி உடனே பார்த்தார் ஆகா என்ன என் மகன் வரமாட்டாங்கியே என்னப்பா நடந்துச்சு என்ன நடந்தது ஐயா என்ன நான் அயோத்தி மாநகரிலே
இருந்து 1000 மிருகங்களை கொல்வதற்கு அம்மா இந்த காட்டிலே வந்து ஆனா இங்க வந்தவுடனே என்ன தப்பி சென்ற யானை நினைச்சு உங்க புள்ள மேல பானத்தை உங்க புள்ள மேல அம்ப தொடுத்துட்டானா ஐயா என் கையாலே மாண்டு மடிந்து விட்டான் குருபுத்திரன் என் புள்ள மாண்டுட்டானா ஏ தசரதா நீயா என் பிள்ளையை கொன்றாய் என் நீதியாக ஆளுகிற அரசன் என் மகன் மீது பானத்தை விட்டு விட்டாயே என் பிள்ளையை கொண்டு விட்டாயே ஆமா என் மகன் குருபுத்திரன் என்னை காப்பாற்ற வேணுமல்ல என்ன கட்டி எடுத்து வந்தான் காவீட்டுல வைத்து என் பிள்ளை எங்க தொங்க விட்டுருக்கான் பாத்தியா எங்க தொங்க விட்டுருக்கான் பத்திரமா என் பிள்ளையை நீ கொன்னுட்டேங்கிய அம்மா ஏ தசரதா படுபாவி என் பிள்ளையை நான் பார்க்க முடியல ஆமா உன்னையும் கண்ணால பார்க்க முடியாம தவிக்க ஆனா என் பிள்ளை எனக்கு தண்ணீர் கோரி வாரன் சென்ற பிள்ளையை கொண்டு விட்டாயே தசரதா என் பிள்ளை ஒத்தைக்கு ஒரு பிள்ளை ஆனா என் பிள்ளை எனக்கு உதவல ஆமா நீ பாவம் செஞ்சு என்ன அதாவது மிருகங்களை கொன்று உத்தரகாமேஷ்டியாக நடத்தி புள்ளவரத்துக்கு வந்தோம்னு சொல்லுகிறாயே தசரதா நான் சொல்லுத கேளு என்ன எனக்கு என் பிள்ளை உதகல ஆமா உனக்கு நாட ஆள அந்த அயோத்தியால பிறப்பான் பாரு அதுல நல்ல மகன் உனக்கு உதவ மாட்டாப்பா நல்ல மகன் அதாவது உன் பிள்ளை உனக்கு உதவ மாட்டான் என் பிள்ளை எனக்கு உதவல 4 புள்ள பிறப்பான் நல்ல மகன் அதுல ஒரு புள்ள உனக்கு உதவ மாட்டான் 4 புள்ள பிறந்தாலும் நல்ல மகன் வந்து உனக்கு உதவ மாட்டான் சாபத்தை கொடுத்துட்டாரு அப்படி காவட்ட விட்டு குயில குதித்து ஐயா காவட்ட விட்டல்லே 5 கணமாமோரி அழகுடனே கீழ் குதித்தார் அவர் சாபமதி கொடுஞ்சல்லே அந்த 5 கணமாமோரியிலே மாண்டி மடிந்தாரையா மாண்டி நல்ல மடிந்தாரையா அரை மூணு கொஞ்சம் தரையா நல்ல மடிந்தாரையா நல்ல மடிந்தாரையா காவட்டை விட்டு கீழே கொதிச்சாரு சரி அப்படியே செத்து மடிந்து மாண்டு விட்டார் விடும்போதே சாபத்தை கொடுத்துட்டாரு ஆமா பார்த்தாரு தசரதனுக்கு ஒண்ணும் ஓடலையே ஆகா என்ன அங்க குருபுத்திரனை கொன்றோம் ஆமா இவர் நமக்கு சாபத்தை கொடுத்து இவரும் இல்லா விழுந்து இறந்துட்டாரு ஆமா ஒரு உயிருக்கு 2 உயிர் ஆயிட்ட 2 உயிர் போச்சு ஆகா தெய்வமே நான் ஒருபாம அறியாத தசரதனுக்கு இப்பேற்பட்ட சோதனையா சோதனையும் வேதனையும் கஷ்டமும் ஒரு மனிதனுக்கு எப்ப வரும்னு சொல்ல முடியாது எப்ப வரும்னு சொல்லவே முடியாது அப்படி கிளையிலே காவட்டை விட்டு கீழே குதித்து அவர் உயிர் மாண்டு விட்டார் சாபத்தை கொடுத்துட்டாரு ஆமா பார்த்தார் இந்த தசரதன் சரி மனக்கவலை கொண்டு ஆகா என்ன ஒரு உயிருக்கு 2 உயிரில்லா பலிகடாவாயிட்டு ஆமா என்ன செய்வது எது செய்வது அதான் ஒரு மனிதனுக்கு என்ன ஆகாத காலம் பொல்லாத காலம் எதுவுமே எப்ப வரும்னு நமக்கு தெரியாது ஆமா தெரியாம தான் வரும் ஆனா இந்த கெந்தர்வ நாட்டிலே இருந்து வந்த என்ன 2 உயிரும் பலிகடாவா போச்சு பார்த்தார் தசரதன் என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சாத்திரங்களை செய்து முடித்து விட்டு ஆகா என்ன மனம் சடைந்தார் தசரதன் ஆமாம்மா எங்க வருகிறார் ஐயா எங்க வருகின்றார் ஐயா மனம் அது போஞ்சடைத்தல்லே தசரதன் மாறாரே எங்கே வாராரானா ஐயோ தீ வட்டடத்தி அந்த தசரதன் வருகிறாரு பட்டணத்துக்கு வந்தார் ஆமா ஆமா வேணா 1000 மிருகங்களை கொன்றாச்சு ஆமா 2 உயிர் விழா போயிட்டு ஆமா 2 உயிர் போயிடுச்சு கவலையோட வாராரு கவலையோடும் கண்ணீரும் கவலையோடுமா வருகின்றார் மீண்டும் முகத்துல களை கிடையாது வாடி போய் வருகிறார் தசரத மன்னன் அப்படி வரக்கூடிய போது கலைக்கோட்டு மாமுனியார் வரவழைத்து ஐயா
நடந்த விவரத்தை குலகுருவா வதிஷ்டமாமணியை வரவழைத்து சொல்கிறார். என்ன சொல்லுகின்றார்? ஐயா குலகுருவே, குலகுருவே, நீங்க சொன்னபடி ஆமா 1000 மிருகங்களை வேட்டையாட நான் போனேன். ஐயா. ஆனா என்ன 2 உயிர் பலிகடாவாயிட்டு. 2 உயிர் போச்சு. 2 உயிர். ஒரு உயிருக்கு 2 உயிர்லாம் போயிட்டு. ஆமா ஆமா. அவர் சாபத்தை கொடுத்துட்டுல இறந்து விட்டாரு. ஆனா இப்படித்தான் நடக்கும், இதான் நடக்கணும் குலகுருவா வதிஷ்டருக்கு தெரியும். தெரியும். இவர்கிட்ட சொன்னா தசரதன் போக மாட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லவே கிடையாது. அவன் இப்படி சொன்னா போவாரா தசரதன்? எப்படி போவாரு? அவர் ஒரு உயிரை கொல்லுதே பாவம் நினைப்பாரு, மிருகத்தை கொல்லுதே. இங்க மனித உயிர் போவும், இப்படி போ உனக்கு பிள்ளை பிறக்கும் சொன்னா போக மாட்டாரு. அதுதான் குலகுருவு சொல்லல. சரி, இந்த குலகுருவு வதிஷ்டமாமணி சொல்றாரு. என்ன சொல்லுகின்றார்? தசரதா, அத பத்தி நீ கவலைப்படாத. நீ ஏன்பா கவலைப்படுத? நடக்கிறது நடக்கட்டும். நீ நான் கொல்லல. ஆமா, உன் அன்புக்கு அவன் விதிகாலம். ஆமா, உன் கையால ஜாகனன் அந்த விதி அம்சம் இருந்தா அது அப்படித்தான் இருக்கும். அந்த அமைப்பு அப்படி இருந்திருக்கு. அதானே இவர் அப்படித்தான் பாருங்க. என்ன அவரு தசரதன் பாடத்தை விட்டாரு. ஆமா, அவருக்கு குருபுத்திரன் தெரியாம தானே விட்டாரு. தெரியாம தான் அடிச்சிட்டாரு. அதனால இங்க பார்த்தார். என்ன ஆகா, இந்த கந்தர்வ நாட்டிலே இருந்து அந்த 2 உயிர் போயிட்டு. சரி, அப்ப 5 கண் மாமணி பார்த்தார். என்ன செய்ய? அவர் வேற சாபத்தை கொடுத்திருக்காரு. ஆமா, இதையெல்லாம் தசரதன் குலகுருவான வதிஷ்டரிடத்திலே சொன்னாரு. சரி ஐயா, இந்த 5 கண் மாமணியுடைய மகன் குருபுத்திரனும் மாண்டு விட்டானே. தசரதா, எனக்கு தெரியும். ஆமா, தெரிந்தாலும் இருந்தாலும் உன்ட சொன்ன நீ போக மாட்டேன். போகவே மாட்டேப்பா. அதான்பா உன்ட சொல்லல. ஆமா, சரி பரவாயில்ல. சரி, அப்ப இப்ப நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கணும். நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்கணும்பா. ஆமா, சீக்கிரம் உனக்கு குழந்தை பிறக்கணும். ஆமா அப்படின்னு சொல்லி சரி பார்த்தார் அந்த குலகுருவான வதிஷ்டமாமணி. ஆமம்மா, புத்திரகா மேஷ்டியாக நடத்த வேண்டுமே என்று யார் வரவழைத்தார்? யாரை வரவழைக்கின்றார்? அதாவது கலைக்கோட்டு மாமுனியை வரவழைக்கின்றார். ஆமா, எல்லாத்துக்கும் முதல்ல அறிக்கை கொடுக்க சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, விஸ்வாமித்திரர். இதுக்கு மெயினாலே விஸ்வாமித்திர முனிவர். விஸ்வாமித்திரர் தான். இந்த விஸ்வாமித்திரரை வரவழைக்கிறோம். சரி, அவர் கட்ட மனுஷன். ஆமா, தாடி ஜடையோட தான் இருப்பாரு. ஆனா அவரை மாதிரி ஆளு கிடைக்காது. அவரை மாதிரி ஆள் கிடைக்கணும், நீ மறுவிரைவில் தான் கிடைக்கும். அதானே அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரரை அறிக்கோலை கொடுத்து. ஆமா, 56 தேசத்துக்கு அறிக்கோலை கொடுத்து, அறிக்கைகள் கொடுத்து வேள்வி நடத்த வேணுமே என்று. வேள்வி அதை நடத்துவதற்கு விஸ்வாமித்திர மாமுனியோ ஒவ்வொருவர்களும் தேவர்களோ 56 தேசம் அயோத்தி வட்டேனத்தில் தசரதன் அரண்மனையில் எல்லாத்துக்கும் அறிக்கோலை கொடுத்தாச்சு. கலைக்கோட்டு மாமுனி. ஆமா, விஸ்வாமித்திரர். சரி, மூவர்கள் முடிவர்கள், அந்த தேவாதி தேவர்கள். ஆமா, 56 தேசத்து அரச மன்னர்கள். சரி, மக்கள்களையும் சேனாதி படைகளையும் செவ்வீர படைகளையும் அரசர் படைகளையும் அத்துண படைகளையும் வந்தாச்சு. தசரதன் கோட்டையே சும்மா களைகட்டி இருக்கு. ஏன் கேட்டுக்கிறது? புத்திரகாமேஷ்டியாகம் வேள்வி நடத்த வேணுமே என்று முனிவர்களும் மூவர்களும் வந்தார்கள். புத்திரகாமேஷ்டியாக நடத்துவதற்கு. சரி, அந்த வேள்வி பக்கத்தில என்ன விஸ்வாமித்திரர், கலைக்கோட்டு மாமுனி அப்படியே எல்லாரும் அமர்ந்திருக்கின்றார்கள். குலகுருவார் வதிஷ்டர். சரி, தசரதன் பக்கத்துல யார் இருக்கா? யாரு? கோசல, கைகேசி, சுமித்திரை 3 மனைவிமார்களின் பக்கத்தில் அமர வைத்து அங்க வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. வேள்வியே நடக்கும் போது நடக்கும் போது
பாசம் வந்து அரசர்கள் வந்து குலகுருவா வதிஷ்டமுனி அந்த விஸ்வாமித்திர ராமந்தேரர் தலைக்கோட்டி மாமுனியே தசரத பூமாடு அந்த கோசல கைகேசி அன்பு மனைவி சுமித்திரையாள் சுமித்திரையாள் கைகேசி அன்பு மனைவி சுமித்திரையாள் வேள்வி நடந்துகிட்டு இருக்கு. அம்மா ஓம் நமக ஓம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக மந்திரங்களும் ஓதி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம்மா அப்படியே யாகசாலை நடந்துகிட்டு இருக்கு. யாகசாலை வளர்ந்துகிட்டு இருக்கு. அங்க நடந்து கொண்டிருக்கும் போது அந்த யாகத்திலே யாரு பிறக்கா தெரியுமா? யாரு பிறக்கின்றார்? அந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிற போது புத்திரகாம் எஸ்டி யாகத்திலே என்ன பூதம் ஒண்டி பிறகுதையா பூதமதி பிறகும்போது பிரசாத கிண்ணம் போடி பூதம் வந்து பிறகுதையா பூதம் நல்ல பிறந்த போது கண்டாரே குலகுருவு கண்டாலே குலகுருவு அபிஷேகதான வைத்தார் குலகுருவு கண்டாலே குலகுருவு அபிஷேகதான அந்த பூதம் வந்து அப்படியே பிறகு பூதம் பிறகு அந்த யாகத்துல ஆமா அந்த பூதம் பிறந்த உடனே என்ன அந்த பூதத்துல என்ன இருக்கு? என்ன என்ன கையில பிரசாதத்தோடு பிறகு கையில பிரசாதத்தோட பிறகு பிரசாதம் பிரசாதம் ஆம்பளை தட்டுல பிரசாதத்தோட பிறகு அந்த பிரசாதத்தை விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ஏ குலகுருவே குலகுருவே ஐயா நீர் வாங்கி என்ன தசரதன் கையில கொடு. ஆமா அவர்தான் குலகுருவு. சரி அவங்களுக்கு குலகுருவாக இருக்கக்கூடிய குலகுருவு குலகுரு. அப்படி சொன்ன உடனே என்ன வதிஷ்ட மாமணி அப்படி கையில வாங்கி அப்படி கையில கொடுத்தார். சரி கலைக்கோட்டு மாமணி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா விஸ்வாமித்திரர் இருக்காரு. விஸ்வாமித்திரர் சிரிக்காரு. யாமன பிறக்க போறாரு என் பெருமாள். பெருமாள் பிறக்க போறாருல அவருக்கு தெரியுமில்ல. அம்மா அம்மா என்ன அயோத்தி ஆளதுக்கு என்ன என் பெருமாள் தான் ராம அவதாரமா பிறக்க போறாரு. ராம அவதாரமா பிறக்க போகிறார். பெருமாள் ராம அவதாரம் கொண்டத அயோத்தியில அவர் தான் பிறக்காருன்னு அவருக்கு தெரியும். என் சுவாமி பெருமாள் இங்க அமர்ந்திருக்காரு. யாரு? பெருமாள். பெருமாள்னா எந்த பெருமாள்? வெங்கடேஷ் பெருமாள். வெங்கடேஸ்வர பெருமாள் அப்படி சொல்லுங்க. வெங்கடேஷ் பெருமாள். வெங்கடேஸ்வர பெருமாள் அவருடைய பேரு. அவர் தான் இப்ப ராம அவதாரம் எடுக்க போறாரு அயோத்தியில. அதுக்கு தான் பெருமாள் கோயிலுக்கு வந்தா நாமம் போடணும். நாமம் மேலாக்க திருநீர் பூசணும். அப்படி சிவனுக்கு தான் பட்ட, பெருமாளுக்கு நாமம் தான் நாம மேலாக்க இழக்கணும். அதானே அலங்கார பிரியம் அப்படின்பது என் பெருமாள் தான். ஐயா தான் அலங்காரம். என்ன அலங்காரம் வச்சாலும் சரி பெருமாளுக்கு அப்படி ஒரு அலங்காரம். அவர் அலங்கார பிரிய. ஆமா அபிஷேக பிரிய என்பது சிவன். சிவன். ஆமா ரெண்டு பேருக்கு எப்படி பொருத்தமா இருக்கு பத்தியா மாப்பிள்ளை மைச்சனுக்கு பொருத்தமா இருக்கு. அதானே அதனால தான் என்ன என் பெருமாள் பிறக்க போறாருன்னு அவருக்கு சிரிப்பு வருது. அயோத்தி ஆள ஹரிராமன் பிறக்க போறானே அப்படின்னு அந்த கையில இருக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி அப்படி தசரதன் கையில கொடுத்தாரு. தசரதன் கையில கொடுக்கின்ற பாயாசம் தங்க கிண்ணில பாயாசம் தங்க கிண்ணில பாயாசம் அத வாங்கினாரு தசரதன். மனைவிமார்கள் 3 பேரை அழைத்தார். கைகேசி கோசல சுமித்திரை. கைகேசி சுமித்திரை. அப்படி பிரசாதத்தை குடுண்டாரு. கோசலைக்கு ஒரு பாகம், கைகேசிக்கு ஒரு பாகம், சரி இந்த சுமித்திரைக்கு ஒரு பாகம். ஆமா 3 பாகத்தை முடிச்சிட்டாரு. முடிச்சாச்சு. இந்த மிச்ச மீதி எல்லாம் தட்டுல இருந்துச்சு பாருங்க, அதெல்லாம் வலிச்சு எடுத்து அதெல்லாம் வலிச்சு இந்த கடைக்குட்டி மனைவி இருக்காள சுமித்திரைக்கு, சுமித்ரா தேவி, ஆமா இளையவல்ல, அவட்ட கொண்டு கொடுத்துட்டாரு. கம்மியான வயசு. ஏன் கைகேசிக்கு கொடுத்துருக்கலாம், மூத்தவளை கொடுத்துருக்கலாம்ல. இவதான் இளையவா கடைக்குட்டி. ஓ மூணாவது பொண்டாட்டி. அவளுக்கு மிச்ச மீதியை பூரா கடைக்குட்டி பொண்டாட்டின்னு கொடுத்துட்டாரு. அவட்ட தான் பாசத்தோட இருக்காரு இப்போ. அதானே
அந்த கைகேசிக்கு ஆமா ஒரு பாகம், கோசலைக்கு ஒரு பாகம், சுமித்திரைக்கு 2 பாகம். சுமித்திரைக்கு மட்டும் 2 பாகம் கொடுத்து முடிச்சாச்சு. நீ நல்லா சாப்பிடுடி. ஆமா, பிரசாதத்தை முடித்து அப்படி கொடுத்த உடனே ஆமா அந்த பெண்ணால் பார்த்தால் 3 பேர்களும் அன்று முதல் குளிமறந்து தசரதனுடைய அந்த கோட்டையிலே அரமனையிலே 3 மனைவிமார்களும் பிரசாதத்தை கொடுத்தாரு. பாத்தீங்களா? ஆமா, கடைக்குட்டி மனைவிட்டு பூரா அள்ளி கொடுத்துட்டாரு. ஆமா, அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாரு. இவருக்கும் 3வது மனைவி. அப்படி அந்த பெண்ணுக்கு அவர் மேலதான் பாசம் அதிகம். அதனாலதான் வலிச்சு அள்ளி பிடிச்சி 2 திரும்ப கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் பிரசாதத்தை கொடுத்தார். ஆனா 3 மனைவிமார்களும் அன்று முதல் குளிமறந்து எப்படி கர்ப்பமாகி இருக்கிறார் பாருங்க. எப்படி கர்ப்பமாகி இருக்கின்றார். அன்று முதல் குளிமறந்தா அரங்கிலியா ஓராவேதி மாலத்திலே உடையோரே அஞ்சோமின்றார். 2வது மாதத்திலே அப்படியே கர்ப்பமாகி 3 மனைவிமார்களுக்கு ஒவ்வொரு மாதங்களாக திகழ்ந்து 10 மாதமாகிறது. 10 மாதமாகின்றது. தொடுவிடியா வயிறு வலித்தது. அயோத்தி மாநகரிலே மறித்து வச்சு அழைத்து வந்தாள். மறித்தவன் இந்த ஒளியர் மங்கையருக்கு கை கொடுக்க கோசலை, கைகேசி, சுமித்திரை 3 பேருக்கு குழந்தை பிறக்குதையா. என்ன தொடுவிடியா வயிறு வலித்து தோகையான பெண் கொடியே குவா சத்தத்தோடு குழந்தை நல்ல பிறப்புதையா. கோசலையா திருவயத்தில் ஆண் குழந்தை பிறந்திடுமா. கைகேசி திருவயத்தில் ஆண் குழந்தை பிறந்திடுமா. சுமித்திரைய திருவயத்தில் 2 ஆண் குழந்தை பிறந்திடுமா. அப்படியே 3 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சு. ஆமா, 3 பேருக்கும் சேர்த்து 4 குழந்தை. என்ன முதலாவது பிறந்த, அதாவது கைகேசிக்கு கோசலைக்கு 1 ஆண் குழந்தை, கைகேசிக்கு 1 ஆண் குழந்தை, சுமித்திரைக்கு 2 ஆண் குழந்தை. ஏன்னா மிச்சம் மீதி எல்லாம் வலிச்சு கொடுத்தாருல்ல. ஆமா, அதான் அந்த அம்மாளுக்கு 2 பிள்ளை. அப்படி மிச்சம் மீதி எல்லாம் வலிச்சு கொடுத்தாருல்ல. அப்படி குழந்தை பிறந்த உடனே குலவை போட்டாங்க. ஆமா, குலவை போடுங்க பாப்போம். குலவை எனக்கு போட தெரியாதா, நீ போடமா. அதானே நாக்கு அறுத்துட்டாங்களா பாத்தியா, மணி கொண்டு அடிக்கிறது மாதிரி குலவை போட்டார்கள். ஏன்னா சாமியே பிறந்திருக்கார். அயோத்தியா ஆள
பெருமாள் தான் ராம அவதாரமாக எடுக்க போகிறார், எடுத்த போகிறார். அதானே. அப்படியாக குழந்தை பிறந்த உடனே கொப்புள் கொடியா இருக்கும்போது கொலை போடணும். கொலை போடாத அந்த நாக்க முதல்ல என்ன செய்யணும்? அந்த 4 குழந்தை பிறந்த உடனே கொப்புள் கொடியறுத்து குழவை போட்டார்கள். பெண்கள் எல்லாம் குழவை போட்டார்கள். ஐயா கொப்புள் நல்ல கொடியறுத்து நாங்கெல்லாம் குழந்தை அயோத்தியால வந்து எங்க பெருமாளே பிறந்தாரு. அந்த எம்பெருமான் கோபாலே அழகுடனே தாண்டிருந்தார். அயோத்தி ஆள்வதற்கு தசரதனுக்கு பிள்ளையாரு பால் கடலில் பள்ளி கொண்டு பச்சம்மாட பெருமாளே பிள்ளையா பிறந்தாரு. அயோத்தி பட்டணத்தே அயோத்தி பெருமாளா பிறந்தாரு. அயோத்தி ஆள வந்து என் பெருமான் கோபாலக்கண்ணன் பிறந்தார். அப்படி பிறந்த உடனே என்ன அப்படியே புள்ள நாடையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பச்சை நிற மேனிய பவள நிற வாயழகை அவரெல்லாம் பிறந்திருக்காரு என் சுவாமி. ஜம்மு பெருமாள்லாம் பிறந்திருக்காரு. அதானே. அயோத்தி ஆள வந்தவர் இல்ல. ஆமா ஆமா. என் ஹரிராமா பெருமாள் அப்படி அம்மாளுக்கு என்ன கோசலை திருவயத்துல பிறந்திருக்காரு. ஆமா ஆமா. கைகேசி திருவயத்துல ஒரு ஆண் குழந்தை. ஆமா. 3வது ரெட்ட பிள்ளை. சுமத்திரைக்கு 2 டபுள் பிள்ளைய தண்ணீர் கொண்டு முகந்தளித்து தகையடங்க சேனை போட்டி பட்டாளி தலைமுனட்டி. ஆமா. அப்படியே பஞ்சனையில் படுக்க வச்சிருக்கு. பஞ்சனை மத்தியில படுக்க வச்சிருக்கு. பாலூட்டி சீராட்டி. ஆமா. கேட்கவா செய்யணும். தசரதன் கோட்டைனா சும்மா லேசுப்பட்ட காரியமா? அரண்மனையில அதானே. அப்படி மக்களும் அந்த அம்மாவுக்கு தோழி பெண்களும் சேட்டி பெண்கள் அப்படி பாத்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகளை உள்ளே தூக்க விட மாட்டாங்க. ஆமா. 4 தொட்டில் தங்கத்தாள் தொட்டிலு. ஆமா. அயோத்தி பட்டணத்துல தசரதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷத்தை பார்த்தேடா. ஒரு பிள்ளை இல்லன்னு கவலைப்பட்டாரு. 4 குழந்தை. இப்ப 4 ஆம்பளை பிள்ளை. ஆமா. பத்தியெல்லாம் எவ்வளவு சந்தோஷம். நல்ல சந்தோஷமா இருக்கும். கலகலன்னு இருக்கு. அதானே. அரண்மனையே கலகலப்பா இருக்கு. ஆனந்த மகிழ்ச்சி அளவில்லா சந்தோஷம் கொண்டாரு. ஆமா ஆமா. 4 ஆண் குழந்தை பிறந்தது. இந்த 4 ஆண் குழந்தைகளுக்கும் பேர் வைக்க வேண்டுமே என்று யாரை அழைத்தார்கள் தெரியுமா? யாரை அழைக்கின்றார்கள்? அந்த குலகுருமா வசிஷ்டரையே கலைக்கோட்டி மாமுடியே கனகமுடன் வரவழைத்து அயோத்தி பட்டணத்தே சீரு குழந்தைக்கு பேர் கொடுக்க வேணும் என்று தசரதர் அரமனையே அன்னாடகுடனே செய்வார். தசரத அரமனையில் அழகாக அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்க வேண்டும். அல்லவா? குலகுருவா வசிஷ்டரை வரவழைச்சாச்சு. மாமுனிவரை வரவழைச்சாச்சு. ஐயா குலகுருவே நம்ம பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும். ஆமா. பேர் கொடுக்கணும் இல்ல? அந்த குழந்தைக்கு பேர் நாமம் சூட்ட வேணுமே என்று அம்மா சொன்ன உடனே குலகுரு பார்த்தார். என்ன வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கலைக்கோட்டு மாமுனி எல்லாத்தையும் வரவழைச்சு அம்மா பிள்ளைக்கு காப்பு கட்டி 22வது நாளையில அம்மா பிள்ளைக்கு அதை செய்ய வேண்டிய பரிகாரங்களும் சடங்கு சாத்திரங்களும் செய்வாங்க. செய்யணும் இல்ல? இப்ப அதெல்லாம் கிடையாது. ஆமா. இப்ப இந்த அயோத்தியில பிறந்த பிள்ளைக்கு ஆமா பேர் கொடுக்கணும்னு சொல்லி கலைக்கோட்டு மாமணியை வரவழைத்து குலகுருவான வசிஷ்டரை வரவழைத்து பிள்ளைக்கு என்ன பேர் கொடுத்தாங்க தெரியுமா? என்ன பேர் கொடுக்கின்றார்கள்? மக்கள் எல்லாம் அயோத்தி பட்டண மக்கள் எல்லாம் வந்து நிக்காங்க. ஆமா. அனைவர்களுமே வந்து நிற்கின்றார்கள்.
இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் சந்தோஷம், முகத்தை பாருங்க, சிரிப்போடு இருக்கிறார்கள். பிள்ளை இல்லாத வீட்டுல 4 பிள்ளைகள்ல பிறந்திருக்கு. அம்மா பேசுவாங்கல்ல, அயோத்தி பட்டணத்துல நம்ம தசரதனுக்கு பிள்ளை 4 பிறந்திருக்கு. நம்ம மன்னனுக்கு குழந்தையே இருக்காதுன்னு பார்த்தோம் பாரு, டபுளா அடிச்சிருக்கு. பிள்ளை எட்டி பார்த்தா பிள்ளை அப்படியே சூப்பரா இருக்கான், எவ்வளவு சூரிய பிரகாசம் போல இருக்கார். அதானே அப்பேற்பட்ட இந்த குழந்தைகளுக்கு என்ன பேர் நாமம் கொடுக்க வேணுமே என்று, என்ன பேர் நாமம் கொடுக்க வேணுமே என்று அங்க என்ன பேர் கொடுத்தார் தெரியுமா? அங்க என்ன பேர் கொடுக்கின்றார்? 4 குழந்தைகளுக்கு நலமுடனே பேர் நாமம் கொடுப்பதற்கு என்னையா பேர் கொடுக்கிறார்கள்? என்ன பேர் கொடுக்கின்றார்கள்? அப்படியே 4 குழந்தையும் தங்கமணி தொட்டில போட்டிருக்கு. அம்மா எட்டி பார்த்தார் குலகுருவு. என்ன இவரை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மூத்த பிள்ளை எப்படி இருக்காரு? எப்படி இருக்கு? பச்சை நிற மேனிய, பச்சை நிற மேனிய, பவர் எப்பவும் பச்சை நிறமா தான் இருப்பாரு. அதாட நெத்தியிலே நாமம், நெச்சிலே நாமம், அப்படியே பிள்ளைய பார்க்கிறதுக்கு எப்படி இருக்காரு? சிவசூரியனா இருக்காரு, நல்லா இருக்காரு. அந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கணும் தெரியுமா? என்ன பேர் கொடுக்க வேண்டும்? ராமன் என்று பேர் கொடுங்கள். ராமன் என்று பேர் கொடுங்கள். ஆமா, ராம அவதாரம். அதான் ராமன், ஸ்ரீராமன். ஸ்ரீராமன், சீதாராமன். அதானே. அதுக்கு அடுத்தவன் யாரு? அதுக்கு அடுத்தது யாரு? பரதாழ்வன். பரதாழ்வார். அம்மா அவருக்கு பேரு. சரி. அதுக்கு அடுத்த பிள்ளைக்கு என்ன பேரு? என்ன பேரு? சத்துருக்கன், லட்சுமணன். லட்சுமணன். அழகான 4 பிள்ளைக்கு நல்ல பேர் கொடுத்தாச்சு. சுமித்ரியாள் பிள்ளைக்கு தான் பாருங்க பரதன், சத்துருக்கன். அப்படி அழகாக பேரிட்டு 4 குழந்தைகளுக்கு அயோத்தி மாநகரிலே பச்சை நிறம் மேனியேனா கவலதிரி வாயழகே என்பெருமா சுவாமியுமே பிள்ளையாக பிறந்தாரே. சாமி வந்து பிறந்த போது அயோத்தி பட்டணத்தில் அசரமடையே ஸ்ரீராமன் என்று சொல்லி அழகுடனே பேர் கொடுத்தார். ஸ்ரீராமன் என்று சொல்லு, ஸ்ரீராமன் என்று சொல்லு, அழகுடனே பேர் கொடுத்தார். ஸ்ரீராமன் என்று சொல்லி யாரு நாமம் கொடுத்தல்லவோ அயோத்தி வண்டனே. அதுக்கடுத்த பிள்ளைக்கு அழகுடனே பேர் கொடுத்த பரதாழ்வன் என்று சொல்லி சத்துருக்க மகாராஜ லட்சுமணன் என்று சொல்லி அழகுடனே பேர் கொடுக்க 4 நல்ல குழந்தை வேறு 4 நல்ல வளர்ந்து வாராரு. அருமை பெருமையாக பெயர் கொடுத்தார். ஸ்ரீராமன், ஸ்ரீராமன் என்று. யமன பிள்ளைய பார்த்த உடனே எப்படி இருக்கார்? பச்சை நிற மேனியம், பவளதரு வாயழக, வாய பாரு, நெத்திலே நாமம், நெச்சிலே நாமம், அதான் அவருக்கு ராமன், ஸ்ரீராமன், பரதாழ்வன், சத்துருக்கன், லட்சுமணன். அவர் பேரு வந்து இப்ப சொல்லதான் லட்சுமணன். லக்வன் அவர் பேரு. லக்வணன். ஆமா, முதல்ல கொடுத்தது லக்வணன். இப்ப தமிழில் சொல்வது லட்சுமணன். அப்படி பேர் கொடுத்து 4 குழந்தைகளையும் தங்கமணி தொட்டிலில் அப்படியே உறங்க வைத்தார். அப்படியே வளர்த்து வருகின்றார்கள். பாலூட்டி சீராட்டி பிள்ளைய வளர்த்து அப்படி தொட்டில போட்டிருக்கும் போது என்ன இந்த 4 பிள்ளைக்கும் பாலை வயிற்றுக்கு கொடுத்து தூங்க போட்டாச்சு. ஆமா, எல்லா பிள்ளையும் தூங்கிட்டு. சரி. ஆனா லட்சுமணன் இருக்கானே, என்ன அவன் தூங்கவே மாட்டான். அவனுக்கு மட்டும் உறக்க வர மாட்டேங்குது. அவன் கண்ணுல உறக்க வர மாட்டேங்குது. உளத்திக்கிட்டே இருக்கான், ஒயாம அழுதான். பொம்பளையால வீட்டுல ஆள காணுமானு அழுதுகிட்டே இருக்கான் லட்சுமணன். அப்படி அழுது கொண்டு இருக்கும் போது சுமித்திரை எரிச்சப்படுதா. அவன் ஒயாம புள்ள அழுதுகிட்டே இருந்தாமனா, ஆம்பளை புள்ள அழதான் செய்யும், இல்லன்னு சொல்லல. இவர் ரொம்ப ஒயாமல அழுதுகிட்டு இருக்கான். இந்த புள்ளைய மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. அதானே. அப்ப பார்த்தா தோழி என்ன எக்கா அம்மா பிள்ளைக்கு பால் எல்லாம் கொடுத்தாச்சா? பால் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. வயிற்றுக்கு கொடுத்தாலும் அவன் இருக்க மாட்டானே. எல்லா பிள்ளையும் தூங்குது. எல்லா பிள்ளையும் இவனுக்கு மட்டும் என்னவோ லட்சுமணன் மட்டும் தூங்கவே மாட்டேங்காரு. அப்படியா? இவ எரிச்சப்படுதா. பிள்ளை தூங்கினாதான்
தானே அவ கொஞ்சம் தூங்க முடியும். தூங்கினா தானே தாய் தூங்க முடியும். தோழியும் எவ்வளவு நேரம் வச்சு வச்சு அவளும் ராராட்டினா, இவாளும் செத்த ரோராட்டினா புள்ள தூங்க மாட்டேக்கான். எவாட்ட போய் ரோராட்டினாலும் அவன் தூங்கவே மாட்டேக்கான். அப்படி இருந்து கொண்டிருக்கும் போது அங்க யார் வாரா தெரியுமா? யார் வருகின்றார்? ஐயா குலகுருமா அமதிஸ்தேவோனி ஐயேத்தி பட்டணத்தி தசரதாரம் அடங்கி குலகுருமா வாராரே பாட்டானே தசரே பாட்டாரே தசரே அங்கே வாங்குடறியாது செல்வார் குலகுருவு வந்துகிட்டு இருக்காரு. ஆமா, இங்க புள்ள தூங்க மாட்டேங்குது, தூங்கவே மாட்டேங்குது. அப்ப குலகுருவு கேட்டாரு, ஏன் லட்சுமணன் தூங்க மாட்டேங்கான்? எதுக்குயா தூங்க மாட்டேங்கான்? என்னன்னு தெரியலையே சாமி. ஆமா, புள்ள ரொம்ப நேரம் தூங்கவே மாட்டேங்கான். தூங்கவே மாட்டேங்கய்யா. சரி, இந்த லட்சுமணனை யாரு பக்கத்துல போட்டிருக்க? யார் பக்கத்துல போட்டிருக்கப்பா? சத்ருக்கம் பக்கத்துல போட்டிருக்க. சரி, அவரை தூக்கும் முதல்ல. தூக்கு. பரதாழ்வன் இருக்கான்ல, பரதாழ்வன், அவனை தூக்கி சத்ரு பக்கத்துல போடு. இங்க போடு, மாத்தி போடு. ராமர் பக்கத்துல தான் லட்சுமணன் இருக்கணும். ஆமா ஆமா. அதாவது பாருங்க, எல்லா பிள்ளையும் தூங்கிட்டு, சரி, இந்த பிள்ளை தூங்கவே மாட்டேக்காரு. லட்சுமணன் மட்டும் தூங்க மாட்டேக்கான். ஆமா, யாரு? லக்வணன். சரி, அப்படி தூங்கவே மாட்டேக்கா. சரி, ஒய்யாம பிள்ளை அழுதுகிட்டே இருக்கான். நோய் நின்னுகிட்டு இருக்கா. பார்த்தாரு இந்த குலகுருவு வதிஷ்டமணி. சரி, அவர் வந்து சொல்றார். என்ன சொல்லுகின்றார்? ஆமா, என்ன எல்லா பிள்ளையும் தூங்குதே, ஆமா, ஏன் அந்த பிள்ளை தூங்க மாட்டேங்குன்னு நீ எரிச்சப்படுறியா? எரிச்சப்படுறியா? பிள்ளை யார் பக்கத்துல போட்டிருக்க? யார் பக்கத்துல போட்டிருக்க பிள்ளைய? சத்ருக்கனுக்கு பரதாழ்வனுக்கு அடுத்த தொட்டில பிள்ளை கிடக்கான். சரி, அப்படியா? ஆமா. பரதாழ்வனுக்கு அடுத்த தொட்டில கிடக்கானா? ஆமா. பரதாழ்வனை தூக்கி அடுத்தால போடு. அடுத்து போடு. லட்சுமணனை தூக்கி ராமருக்கு அடுத்த தொட்டில போடு. அண்ணன் தம்பியுமா போடு. ஆமா, அவன் அந்த பிள்ளை பக்கத்துல படுத்தாதான் தூங்குவான். ஆமா, அண்ணன் தம்பியும் படுத்தினா தான் தூங்குவாங்க, இல்லன்னா தூங்க மாட்டான். ஆமா, அப்படின்னு சொன்ன உடனே என்ன சுமித்ரா பார்த்தா, சரி எக்கா கையேசி பிள்ளைய தூக்கி கொண்டு நீ போட்டுக்கோக்கா, நீ போட்டுக்கோ அப்படின்ட்டா. ஆமா, உடனே பரதாழ்வனை தூக்கி சத்ருக்கம் பக்கத்துல போட்டாச்சு. சரி, லட்சுமணனை தூக்கி எங்க போட்டிருக்கு? ராமர் பக்கத்துல போட்டாச்சு. ராமர், லட்சுமணன், பரதாழ்வன், சத்ருக. சரி, இப்ப சரியா வருதா? இப்ப கரெக்ட்டா வருது. இப்பதான் பொருத்தமா இருக்கு. ஆமா, வரிசையா வருதுல்ல. அதானே, அதாவது பொருத்தமா இருக்கணும். பொருத்தமா இருந்தா தான், இல்லனா சரி வராது. பொருத்தம் இல்லனா போச்சு. அப்படி சொல்லுங்க. அப்படி குழந்தைகளுக்கு அருமையாக பேர் கொடுக்கின்றாள். ராமர், லட்சுமணன், பரதாழ்வன், சத்ருகன். சரி, இப்ப 4 தொட்டிலையும் முடிச்சு ஆட்டி பிள்ளை தூங்க வைங்க. நல்லா உறங்குது பிள்ளை. இப்பதான் தூங்குதான், அளவே மாட்டேக்கான். எப்பா இப்பதான் சுமதிரைக்கு சந்தோஷம் பொறுக்கல. அவ தூங்க போறாள்ல. ஆமா, பிள்ளை இப்ப நல்லா தூங்குதானே, எந்த கரைச்சலும் கிடையாது, எந்த ஒரியும் இல்ல. இப்ப சாமி வந்து சொல்லலன்னா நமக்கு தெரியாது. ஆமா ஆமா, ஒயாம அழுதுகிட்டுல இருந்திருப்பான். ஆமா ஆமா. அயோத்திய ஆள வந்த ஹரிராமன் என்பெருமாள், ஹரிராமர் என்பெருமாள் அந்த தங்கமணி தொட்டிலே 4 குழந்தைகளையும் அப்படி தாயமிர்த பால் கொடுத்து அப்படி அயோத்தி மாநகரிலே ஆமம்மா ஆராரு 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 ஆரிராரு ஆராரு ஆராரு மாமன் வந்து அடித்தாரு மாமன் வந்து அடித்தாரு. அவர் மல்லிகைப்பூ செண்டாடு ஆறாறு 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 ஆறிராறு ஆறாறு ஆறாறு அத்தை அடித்தாளு அத்தை வந்து அடித்தாளு அரளி புயலாளு செண்டாளு ஆறாறு 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 ஆறிராறு ஆறிராறு ஆறாறு பால் போல நிலவடிக்க பால் போல நிலவடிக்க இங்க பரமசிவன் வந்தடிக்க பந்தடிக்க ஆறாறு 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 ஆறிராறு ஆறாறு
சொல்லி பிள்ளைய ஆராட்டினா பாருங்க தூங்கு கண்ணை மூடிட்டான். பிள்ளைக்கு அமிர்த பாலை கொடுத்து பால் தான் நெஞ்சு வரை குடி தூங்க போட்டா பிள்ளை நல்லா தூங்குவான். நான் தூங்கும் போது பாருங்க இளையவள் லட்சுமணன் இருக்காருல்ல, ஆமா அவரும் லட்சுமணன் அப்படியே தொட்டில் அப்படியே கிள்ளி விளையாடுதாங்க ரெண்டு பேரும் அப்படி அவளுக்குள்ள கிள்ளி விளையாட்டு. இங்க தொட்டில் அங்க வருது இங்க வருது, அண்ணங்கிட்ட அப்படி சிரிச்சு அப்படியே புள்ள பேசுதா. அண்ணன் தம்பி பாசத்தோட பேசுதா. அதான் எங்க போனாலும் ராம லட்சுமணன் பிரியவே மாட்டாங்க. ஆமா பாசம், அது ரத்த பாசம் அப்படிதான் இருக்கணும். ஆமா இவன் வெடுக்கு வெடுக்குன்னு பேசால ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா? ரத்தம் தான் துடிக்கும், பக்கம் பார்த்துக்கிட்டுல இருக்கும். ஆமா அதானே. அதனால இந்த 4 குழந்தைகளும் அயோத்தி மாநகரிலே என் பெருமான் கோபாலக்கண்ணு ஆமா பச்சை நிறமேனியம் அவள திருவாயழகம் ராமராக பிறந்தார். ஆமா என் பெருமானாகிய கோபாலக்கண்ணு ஆமையா பால் கடலில் பள்ளி கொண்டு மாலை வாருமையா ஐயாவே பெருமாளே ஆள வந்து பெருமான் கோபாலக்கண்ணன் ராம அவதாரம் கொண்டு ராமராக பிறந்து அப்படி 4 குழந்தைகளோடு அயோத்தி மாநகரில் பிள்ளைகள் எப்படி வளர்த்து வர்றாங்க பாருங்க. எப்படி வளர்த்து வருகின்றார்கள்? கோசல கையேசி சுமித்திரை கோலாதியில தொட்டியில் கட்டி தொட்டியில கட்டி அவ துறையாதில நடைபெறத்தி கோலாதியில அப்படி 1 வயதா 2 வயதா 3 வயதாச்சு 2 வயதா மச்சான் 3 வயதாச்சு 3 நல்ல வயதாதியிலே முடியிறகி காது குத்தியே நல்ல வயதிலே முடியிறகி காது குத்தி கடுக்கமிட்டால் கைக்கு தங்க வளையல் இட்டார் கடுக்கமிட்டால் கைக்கு தங்க வளையல் இட்டார் பல என்ன பவன் மாலை மினுமினு என்ன மின்னல் சாரு பவன் மாலை மினுமினு என்ன மின்னல் மாலை எங்க காலை அருணாகையர் தனிவீரம் மோதிரமா அருணாகையர் தனிவீரம் மோதிரமா 4 நல்ல வயதிலே அவர் நடந்தோடி விளையாடுவாரே 4 நல்ல வயதிலே 4 நல்ல நடந்தோடி விளையாடுவான். அப்படியே பிள்ளைகளுக்கு முட்டையிட்டு காது குத்தி முடி எடுத்து கடுக்கமிட்டு தங்கத்தாலே அருணாக்கையர் தனிவயிரம் மோதிரம் தனியா வைரம் மோதிரம் பூனால ஆபரணம் பூட்டி அலங்கரித்து என் பெருமானாகிய கோபாலக்கண்ணன் என் பெருமாள் பிறக்கிறார். என்ன எப்படி பிறக்கின்றார்? என் பெருமான் கோபாலக்கண்ணன் அப்படி பிறந்து அயோத்தி ஆள வந்து என் ஹரிராம சக்கரவர்த்தி என் பெருமான் மாயவன் கோபாலக்கண்ணன் ஐயா யோகத்தி பட்டணத்திலே என் பெருமாள் ராமசுவாமி இளைய பெருமாள் லட்சுமணர் சத்துரு தம்பி 4 பேரு தம்பி 4 பேரு அந்த ஹரிராமன் பெருமாளே
பெருமாளே பால்கடலில வள்ளி கொள்ளோ பச்சமாலை வாருமையா ஆடிடமே சயனம் செய்யோ அகிலாமா என்பெருமாள் வைகுண்டா வாசகனே வாருமையா பெருமாளே எட்டியில நாமங்களா என்பெருமா சுவாமி கிட்டா வெங்கடேஷ பெருமாளே ஆடிடமே வள்ளி கொள்ளோ அரிராமா வாருமையா என் மாய நல்ல கண்ணனாரே அவர் கண்ணனாக பிறந்தாரே கம்சனையும் கொல்ல வந்து என் மாயவனே ரகுராமா உள்ள கண்ணனே அவன் கண்ணனாக கண்ணனாக பிறந்தல்லவோ அவர் கிருஷ்ணனில ஆடியல்லோ கம்சனாக தலையறுத்தோ தாயான பார்வதியா அம்மையான பார்வதியம்மா ஈரப்பெல்லாம் ரிஷனையா என் தாயான பார்வதியா உங்களை ரயில் பிடித்து ஆண்டவரும் பெருமாளே ஐயாவோ வருகிறாரே அவர் வட்ட நல்ல குடிபிடித்து அயோத்திய ஆள பிறந்த எப்பெருமா போவாளா அவர் காவி கூட பொய் கொடுத்து உள்ள பெருமாளே அயோத்திய ஆள வந்து அகிலாமா பெருமாளே பால்கடலில் பள்ளி கொள்ளோ பால்கடலில் பள்ளி கொள்ளோ பள்ளி கொள்ளோ மாலை வாருமையா பள்ளி கொள்ளோ எங்க ஆளிலமே சயனம் செய்யோ சயனம் செய்யோ எங்க பெருமாளே வாருமையா சயனம் செய்யோ அவர் நெத்தியிலே நாமங்களா என் பெருமாளே எங்க ஆதி நல்ல நாராயணா அவர் நாமங்களா எங்க ஆதி நல்ல பகவானே அவர் ஆளாடி ஒன்று வரார் என் பிள்ளையில ஆடினாரா யாருடைய சிவனாரே ராஜ மாலைகமா ஆண்டவேனு சிவபெருமா அடியனுக்கும் பகவானு சிவபெருமா என் கையில வீட்டிருக்கோம் அழகுடைய பரமசிவன் அவன் திருநீர் தானணிக்கு கூடி கையிலடிக்கு அழகுடைய சிவபெருமா என் அம்மையான பார்வதியா ஆடி வாரா தாயான பார்வதியா வீரப்பெல்லாம் விஜயடையா என் அம்மை தேவி பார்வதி அம்மா அவன் சிவப்பு நல்லா பட்டு என் சிவசக்தி பார்வதியா என் கையிலே நாளோடு என் அம்மையான பார்வதியம்மா அவன் முன்னாடியா சிவசி வைத்து கூட கைவிடித்து அப்பாறையும் ஒரு கையிலே தாயான பார்வதியா அவன் மஞ்சள் பொந்தலையில் அம்மையான பார்வதியம்மா அவன் கோலமில்ல விடியலையில் வள்ளி கொண்டோ அச்சம்மாளை தங்கையான அம்மையான மதுரையாள் தாயான பார்வதியம்மா வள்ளி வரும்பொருள்
பார்வதியா ஆடுவாளம் பெருமாளுட வாசலில நாளிலே சயனம் செய்யும் பெருமாளுட வாசலில தந்தையான பார்வதியா கண்ணடையே அம்மையான பார்வதியா அம்மையான பார்வதியா அம்மையான பார்வதி அம்மா அவனுக்கு கட்டி போன பிள்ளையா தாயான பார்வதி அம்மா சயனம் செய்ய ஹரிராமா சீதையுட மணவாளா பெருமாளே வாருமையா அந்த பாக்கடையில் பள்ளி கொள்ளு தந்தையாரு பார்வதியாரு பார்வதி அம்மா ஆடிவாரா அவன் அண்ணனோடு வாசலிலே தந்தையாரு பார்வதியா கடலில் வள்ளி கொள்ளு மச்சமாளில் தந்தையாரு காக்க வந்து ஹரிராமா பெருமாளே நமக்கு வேலை நல்ல ஐயா ஹரிராமா ராமா பச்சனிரே பெருமாளே வாருமையா நந்த நல்ல கோபாலா பெருமாளே வாருமையா கோபாலா காவி வேண்டி சிரசு வேண்டி பெருமாள் கோபாலா அயோத்தி வந்து ஹரிராமா பெருமாளே பச்சனிரம் மேடியனா பவள திருவாயகா
பரமசிவா ஆண்டவேன பகவானே அழகுடைய சிவபெருமா பரமநல்ல பரமசிவா கையிலே வீட்டிற்கு ஆண்டவேன சிவனாரு கூட போய் கொடுத்து பால் கடலில வள்ளி கொள்ளு அச்சமால பெருமாளு ராம பெருமாளு நாமங்களா நாமங்களா பெருமாளு அயோத்தி ஆள வந்து ஹரிராம பெருமாளு சிவையுட மணவாளா ஸ்ரீராம பெருமாளு ஆடிவாரார் வாடிவாரார் யாருள்ள பெருமாளு ரத்தமுள்ள குடும்பிடித்து யாராடி ஓடுவாரா யாருடைய பெருமாளு வாழ்வதொலி மல்லி கொள்ளோ மல்லி கொள்ளோ மஞ்சள் மாலை மாறுமையா மல்லி கொள்ளோ நாராயண